கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, நம்ம தேவனை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருக்கு பின்னாடி நம்மளுடைய சுயத்தை வெறுத்து சிலுவையை எடுத்து பின்னாடி போய்க்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நிறைய நேரம் என்ன நடக்குதுன்னா, நமக்கு கூட இருக்கிறவர்களே நம்மள என்ன பண்றாங்க, பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா என்னன்னா, இவ்வளோ நாள் இவன் எங்களோட தானே இருந்தான், இவ்வளோ நாள் நம்ம கூட சேர்ந்து எல்லாத்தையும் தானே செஞ்சான், திடீர்னு என்ன இவன் சினிமாவுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறான், டிவியில் மூவிஸ் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான், நாடகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான், அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான், பொறாமை படக்கூடாதுன்னு சொல்கிறான், புறங்குறக்கூடாதுன்னு சொல்கிறான், இச்சையான காரியங்கள் பார்க்கக்கூடாது, போர்னோகிராஃபி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான், வேதத்தை தியானிக்க சொல்கிறான். இவ்வளோ நாள் இதெல்லாம் இவன் பண்ணலையே, திடீர்னு இவன் என்ன இதெல்லாம் பண்ணிட்டு நம்மகிட்ட அட்வைஸ் பண்ணுறான்னு சொல்லி நம்மளை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொறாமப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை பார்த்து ஏளனமாக பேசுவாங்க. ஏன்னா நம்ம தேவனிடத்துல போகும்போது அந்த ஒளி என்ன பண்ணும்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம கூட தங்க விடாது. ஏன்னா அவர்கள் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த உலகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள அன்பு இருக்காது. அதாவது என்னன்னா, மாம்ச பிரகாரமான அன்பு இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு அவங்களிடத்துல இருக்காது. அப்படி என்னன்னா, நமக்கு ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் எல்லாரும் என்ன பண்ணாலும் ஒரு அன்பு செலுத்துவாங்க. ஆனால் கடவுளுடைய அன்பு என்னன்னா, எந்த பிரதிபலனும் இல்லாத ஒரு அன்பு தான் தேவனிடத்தில் இருக்கும். அந்த அன்பு அவரிடத்தில் இல்லாதனால தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவனுக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் மாறும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மளை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தேவனிடத்தில் இல்லை. சப்போஸ் அவங்க தேவனிடத்துல பிரியமா இருக்கிறாங்க, தேவனை போல ஒவ்வொரு நாளும் அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அவர்கள் நம்மை பார்த்து பகைக்க மாட்டாங்க. யோவான் 15:18 நீங்க வாசிச்சீங்கன்னா, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாருல, உலகங்கிறது என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள், தேவனை அறியாம இருக்கிற மக்கள், சாத்தானுடைய பிடியில் இருக்கிற மக்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தேவனிடத்துல போகிறது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த காலத்துலயும் அதே தான். இயேசு கிறிஸ்து பகைத்தவர்கள் முக்கியமானவர்கள் இந்த பரிசேயர் தான். அவர்களுக்கு எல்லாமே தெரியும், வேதம் தெரியும், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை பகைத்தார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்த அன்பு இல்லை. தேவனை பற்றி அறிகிற அறிவு கிடையாது. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் அன்புள்ளவருங்கிறது அவருக்கு தெரியாம தேவன் அவர்களை எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு கடினமான முதலாளியாய் பார்த்தார். ஆனா இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல பிதா அன்புள்ளவர், அவர் ஒரு தகப்பனை போன்றவர், நான் உங்களுக்காக தான் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன், உங்க பாவங்களை மீட்டுக்கொண்டுதான் வந்தேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணவே முடியல. அது எப்படி இவன் நம்மளுடைய பாவங்களை மீட்டுக்கொள்வானா? இவரே ஒரு பாவி, கடவுளை தவிர வேற யாருமே பரிசுத்தவான் கிடையாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, தான் ஒரு பரிசுத்தமான மாதிரி காமிச்சுக்கிறார். அதேதான் நம்மளுக்கும். நம்ம தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழும்போது இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான் என்ன பண்ணுவான்னா, மக்களை ஏவி விடுவான். அந்த மக்கள் எதுவுமே கிடையாது. அந்த மக்களுக்கு பின்னாடி சாத்தான் என்ன பண்ணுவான்னா, ஏவி விட்டு கொண்டே இருப்பான். நம்மளை குறித்து குறை சொல்லி கொண்டே இருப்பான். நம்ம மேல பொறாம வைக்க சொல்லுவான். இந்த மாதிரி உலகத்தின் காரியங்களுக்குள்ள அந்த மக்களை தள்ளி கொண்டே இருப்பான். அதனாலதான் கடவுள் என்ன சொல்றாரு, நம்ம ஒருவருள் எப்பயுமே அன்பா இருக்கணும்னு சொல்றாருல்ல, அப்பதான் நம்ம ஒரு சீஷராக முடியும். அவர் அப்படிதானே எல்லாத்தையும் ஒரு அன்பு கூர்ந்தார். ஈவன் பரிசேயரை கூட ஒரு அன்பு கூர்ந்தார்ல. கடவுளுடைய இன்டென்ஷன் என்னன்னா, எப்படியாவது இந்த பரிசேயரை தேவனுக்கு பிரியமாய் மாத்திரணும். அதற்காக தான் அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு தடவையும் வசனத்தின் மூலியமா வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார், வார்த்தையின் மூலியமா வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆனா அவர்கள் காதுகள் கேட்கவே கேட்காது. நம்மளும் அப்படிதாங்க. நம்மளை அவங்க பகைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மறுபடியும் அவங்கள பகைக்க கூடாது. கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் அன்பு கூறுங்கன்னு சொல்லியிருக்காரு. 1 யோவான் 4:8, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நமக்கு தேவன் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, தேவனை பற்றி அறிவு இருக்குன்னு இருந்தோம்னா, நம்மளை பகைக்கிறவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், அவங்க மேல அன்பு கூறணும். அதுதான் கடவுள் சொன்னார். அதுதான் பெரிய கட்டளை. அதே மாதிரி நம்மளை அவங்க பகைத்து நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நம்மளை விளைவிச்சிருவாங்களோ, நம்மளை ஒண்ணும் இல்லாமல் செய்திருவார்களோன்னு சொல்லி நமக்கு எந்த பயமும் தேவையில்லை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோவான் 13:33, உலகத்துல இருக்கிறவங்களும் உங்களுக்கு பெரியவர்னு சொல்லியிருக்கு. அதனால நம்ம இடத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். அவங்க நம்மளை பகைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பயப்படாம, நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்ம கூடவே இருந்தாங்க, இவ்வளவு வருஷமா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எந்த கவலையும் இல்லாமல் தேவனோடு நம்ம ஐக்கியமா இருக்கும்போது ஆவியானவர் நமக்குள்ள அவர் நம்மளை உண்மையான ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுப்பார். அதனால இன்னைக்கு உலகம் நம்மளை வெறுக்குது,
நான் இயேசு கிறிஸ்துவத்தை தான் போகிறேன், ஆனாலும் இந்த உலகம் வெறுக்குதுன்னு சொல்லி நம்ம எதை குறித்தும் பயப்படாமல், கவலைப்படாமல், நம்ம இன்னும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் மாறிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சமாதானம் வந்துடும். ஏன்னா ஆவியானவர் வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சமாதானம், சந்தோஷம் நம்ம கூட வந்துடும். அதனால் இன்னைக்கு உலகம் உங்களை பாய்ச்சதுன்னா பயப்படாதீங்க. உலகம் பயக்க தான் செய்யும். நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளுடைய நோக்கம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறதாம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்மளை விட்டு நம்ம கூட இருக்கிறவங்க போனாலும் சரி, நமக்கு முக்கியம் என்னன்னா இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு பின்னாடி நம்முடைய சிலுவை எடுத்து அனந்தங்களும் நடக்க கடவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.